இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவரே, வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை தாங்க, உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை தாங்க ஆண்டவரே, தெளிவாக பேச நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அதே போல அப்பா, கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்துங்க அப்பா, ஆயத்தப்படுத்துங்க. எல்லா அந்தகார இருளையும் சத்ருவின் எல்லா கிரியைகளையும் கிறிஸ்துவல்லாத எல்லா காரியங்களையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சிந்தனையும் உங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரை, எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட கேட்கின்ற வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரை, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே முறிந்து போவதாக. எல்லா கிறிஸ்துவல்லாத தடைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அகற்றி போடுகிறேன் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேச போகிறதுக்காக நன்றி. வார்த்தைகள் எங்களை மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்க போகிறதுக்காக நன்றி. பரிசுத்தப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். அந்த சிந்தனை மனதிலே இருந்தது. ஆனால் நேற்று காலையிலே ஆண்டவரோடு கூட அந்த நேரம் செலவழித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில அனுபவங்களை கொடுத்தார். அந்த அனுபவங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். இது சபைக்குள்ள வார்த்தை. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சரியாக எப்படி நியாயம் தீர்ப்பது, ஹவு டு ஜட்ஜ் கரெக்ட்லி. இந்த காரியத்தை நேற்று ஆண்டவர் ஜெப வேளையை உணர்த்தினார். ஸோ இந்த இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான், சரியாக எப்படி நியாயம் தீர்ப்பது. இன்றைக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் நியாயம் தீர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். we make decisions every hour or something. ஏதாவது ஒரு தீர்மானம் நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் சில நேரங்களில் சரியாக இருக்கிறது, சில நேரங்களில் தவறாக இருக்கிறது. இல்லை என்றால் நம் வாழ்க்கை பயணத்தில் அநேக சம்பவங்கள், சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்கிறோம். அநேக சம்பவங்கள் நடக்குது. மற்ற நம்ம சுற்றி இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதெல்லாம் நாம் சரியாக நியாயம் தீர்க்க வேண்டும், சரியாக பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இந்த சத்தியம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக, சரியாக நியாயம் தீர்ப்பதற்கு நம் சூழ்நிலை, we need to properly understand the situation. சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் குறிப்பு. ஒரு காரியத்தில் சரியாக நியாயம் தீர்க்க வேண்டுமானால் முதலாவதாக சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், வேத வசனத்தில் இருக்குது, நியாயம் தீர்க்காதீர்கள், நியாயம் தீர்த்தால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அதே வேத வசனத்தில் தான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய சபைக்கு, ஏன் நியாயம் தீர்க்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில நேரங்களில் நியாயம் தீர்க்கக்கூடாது, ஒரு சில நேரங்களில் நியாயம் தீர்க்க வேண்டும். பிரியமானவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஸோ முதலாவதாக சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரெண்டு பக்கமும் நாம் சரியாக கேட்க வேண்டும். we need to hear both sides of the story. இது ரொம்ப ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அநேக முறைகள் நாம் எவ்வாறாக தீர்மானத்துக்குள்ள வருகிறோம் என்றால், ஒரு பக்கம் மாத்திரம் கேட்டு விட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த சூழ்நிலையிலே ஒரு தீர்மானத்துக்குள்ளாக, ஒரு விடைக்குள்ளாக வந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. அப்படி அல்ல. ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம் ரெண்டு பக்கத்தையும் சரியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. இதுல வேத வசனத்தில் இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. The person who first speaks seems right until the next person comes and presents his case என்று சொல்லி இருக்கிறது. படிங்க. முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான், அவன் அயலானோ அவனை பரிசோதிக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. நம்மளுடைய என்ன சொல்றது, ஹியூமன் டெண்டன்சி, மனிதனுடைய குணாதிசயம் என்னவென்றால், ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்வால்வ்டா இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்மளுடைய தவறுகளை விட்டு
மற்றவர்களே தவறுகளை மாத்திரம்தான் சொல்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னவென்றால், நம்முடைய நிக்கோபார் தீவுகளிலிருந்து சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. சிஸ்டர், could you please stand up? Could you please stand up? நன்றாக கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாமா? நம்மளுடைய ஊழியங்களுக்கு ரொம்ப உதவியாக, she has been very helpful for our ministry. Her kids have studied in our children home. நம்முடைய சில்ட்ரன் ஹோம்லேயே அவங்களுடைய பிள்ளைங்க படித்திருக்கிறாங்க. ஸோ பாஸ்டர் டேவிட் ஆதிகேசுவனும் பாஸ்டர் ஜாஷ்வாவும் அங்கே நிக்கோபார் செல்லும் பொழுது மிகவும் உதவி இருக்கிறாங்க. நன்றாக கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்தலாமா? May God bless you and keep you. God bless you sister. You can sit down. ஒரு போதகர் இவ்வாறாக சொன்னார். ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் முதல்ல மனைவி பேசினாங்களாம். மனைவி பேசின உடனே பேசி எல்லாம் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசி முடிச்ச உடனே போதகர் யோசித்தார், அந்த புருஷன் எவ்வளோ மோசமானவன் அப்படின்னு யோசித்தார். சரி, மனைவி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு புருஷன் வந்தார். புருஷன்கிட்ட 1 hour பேசிட்ட பிறகு யோசித்தார், மனைவி எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு யோசித்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுச்சா 2 பேரையும் உட்கார வச்சு பேச வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு சூழ்நிலையிலே ஒரு பக்கத்தை வைத்து மாத்திரம் நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தோமானால் there will be room for error. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கணவன் என்னை அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கணவனை பார்க்க போயிருந்தோம். கணவனோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது பார்த்தா அவருடைய இங்க கழுத்துலெல்லாம் பயங்கரமா கீறி இருந்தது. என்னன்னு பார்த்தா இந்த அம்மா கீறி இருக்கிறாங்க. முதல்ல இந்த அம்மா கீறி இருக்கிறாங்க, அவர் அடித்துட்டு இருக்கிறார். ஆனா சொல்லும் போது எப்படி சொன்னாங்க, வெறும் ஒரு பக்கத்தை மாத்திரம் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் பிரியமானவங்களே. சரியான தீர்மானத்துக்கு வர வேண்டுமானால் we need to see both sides of the என்ன சொல்ல, 2 பக்கமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ அதே மாதிரி ஒரு கதைக்கு 2 பக்கமும் இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ we need to understand that, அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக சூழ்நிலையின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we need to look at things in context. சூழ்நிலையின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்யும் பொழுது உடனடியாக நாம் ஒரு தரம் வைத்திருக்கிறோம், அந்த தரத்தை வைத்து ஜனங்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம். அவ்வாறாக அல்ல. நாம் எந்த சூழ்நிலையில அந்த தவறுகள் ஏற்பட்டது, எதனால் அந்த தவறுகளை செய்தாங்க, எது நிமித்தமாக, ஏதாவது அழுத்தத்தின் நிமித்தமாக, அறியாமலோ, அதே மாதிரி அநேக காரியங்கள் இருக்குது பிரியமானவர்களே. சூழ்நிலைகளை புரிந்து நாம் செயல்பட்டோமானால் சரியாக நியாயம் தீர்ப்போம். உதாரணமாக பார்த்தோமானால், நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்களுடைய அப்பத்தை வேற யாரும் சாப்பிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி அதுதான் கட்டளை. அது சாப்பிட்டா அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற தண்டனை இருக்கிறது பிரியமானவர்கள். ஆனா யார் சாப்பிடுறா? ஆசாரியர்களுடைய சீசர்கள் பழைய காலத்துல இங்க தாவீது. ஒருவேளை நம்மளுடைய ஷைலோ விசுவாசிங்க அங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். தாவீது சாப்பிட்றத பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான், ஊரே கிளப்பியிருப்பாங்க. கல்லறிஞ்சு கொல்லணும் இவனை, அப்பத்தை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் நீங்க பண்ண மாட்டீங்கல்ல, ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, தாவீதினுடைய சூழ்நிலையை நாம் ஆண்டவர் புரிந்து கொண்டார். அதனாலதான் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் அவனை நியாயம் தீர்க்கவில்லை. அந்த சம்பவத்தை ஆண்டவரே பயன்படுத்துகிறார். பரிசேயர்கள் சீஷர்களை குற்றப்படுத்தி பேசும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், தாவீது மாத்திரம் சாப்பிட்டானே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். we need to take things into context. தாவீது என்ன சொல்றது, ஒரு நாயாக துரத்த ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடுத்தது ராஜாவாக மாறப்போகிறான். அது மாத்திரமல்ல, தாவீது ஆசாரியம் பட்டம் கொடுக்காம இருந்தா கூட அவன் ஒரு ஆசாரியனாக, ஆராதனை வீரனாக இருந்தான் பிரியமானவர்கள். ஸோ பயங்கர பசியில தான் அவங்க சென்றாங்க, தாவீதும் அவனுடைய மக்களும்.
ஸோ அந்த கண்ணோட்டத்தை எல்லாம் முற்றுமாக பார்க்கும் பொழுது, ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுது சரியாக நாம் நியாயம் தீர்ப்போம் பிரியமானவர்களே. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, அது வெறும் ஆங்கிலத்தில் மாத்திரம்தான் அந்த பழமொழியை பயன்படுத்த முடியும். If you take things out of context, you are a con with a text. புரிஞ்சுதா? If you take things out of context, you are a con with a text. அதோடைய அர்த்தம் என்னவென்றால், தமிழ் அர்த்தம் என்னவென்றால், சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்க. அதுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால். நிறைய உதாரணங்கள் நான் எழுதி வைத்திருக்கிறேன். ரஷ்ய தேசத்தில் இருக்கும் பொழுது நானும் என் மனைவியும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தோம். 2 ரூம்ஸ் எங்களுக்கு இருந்தது. அப்பொழுது அந்த சூழ்நிலையில் என் மனைவி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுதுதான் புதுசாக ஒரு சகோதரி, ஒரு இளம் வாலிப பெண் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மனைவி இடத்துல சொன்னாங்க, அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாங்க, எங்க நானும் என் தங்கச்சியும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே நாங்கள் என்ன செய்தோம்னா, சரி ஜோம் பண்ணி என்ன தீர்மானித்தோன்னா, அவங்கள நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி. ஸோ 2 வாலிப பிள்ளைகள். ஸோ நாங்கள் ஒரு ரூமில் போயிட்டு அவங்க இன்னொரு ரூமில் வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு சில நாட்களில் ராஜாவாட்டம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கிளீனாக இருக்கணும், இது இப்படி இருக்கணும். நாங்கள் ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தோம், அந்த நாய்க்குட்டிக்கு செம அடி விழும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருடைய புரிந்து கொள்ளுதலை கொடுத்தார். அவங்க பண்ண நிறைய காரியங்கள் தப்பு தான், மிகவும் கடுமையானவர்கள் தான். ஆனா பின்னணியை எடுத்து பார்த்தா, சிறு வயதிலிருந்து பெற்றோர் அறியாதவர்கள், சிறு வயதிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலை, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிலிருந்து அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்றேன்ல, இந்த பின்னணியை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஷ்ய இன மக்கள் மிகவும் கடுமையானவர்கள். கடுமையானவர்கள் எந்த அளவுக்கு கடுமையானவர்கள்லாம், பிடிக்கலன்னா உன்னை பிடிக்கல, வாயை மூடுன்னுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க. பொதுவாக ரஷ்யன்ஸ் பேசுறதே அப்படிதான் பேசுவோம். ரஷ்யன்ஸ் இல்லை, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கிறவங்க. அதோடைய பின்னணி ஒன்று இருக்குது. ஏனென்றால் ஹிட்லர் காலத்தில் அந்த போரில் ஸ்திரீகள் அநேக தங்களுடைய புருஷர்களை, வாலிப பசங்களை அநேக பேரை இழந்தாங்க. இன்றைக்கும் ரஷ்யா அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்குடைய பாப்புலேஷன், உமனிஸ்ட் மென்னுடைய பாப்புலேஷன் 3:1. சூழ்நிலைகள்னால ஜனங்கள் அவ்வாறாக உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளும் பொழுது சரியாக நியாயம் தீர்ப்போம், சரியாக ஜெபமும் பண்ணுவோம். ஸோ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் கிருபையாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு உதவி செய்தார். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அமெரிக்க தேசம் செல்ல வேண்டியது இருந்தது. அப்போ அமெரிக்க தேசம் செல்லும் பொழுது அங்கே யாருமே தெரிந்தவர்கள் இல்லை. ஏர்போர்ட்ல போய் இறங்கினேன், ஒரு ஹோட்டல் எடுத்திருந்தேன். ஆண்டவர் அற்புத விதமாக ஒரு நபரிடத்துல பேசி தன்னுடைய வீட்டில் வரும்படியாக, எனக்கு அவருடைய வீட்டில் தங்கும்படியாக ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணார். ஸோ வீட்டில் போய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசினார் என்னிடத்துல. என்ன பேசினார்னா, ஞாபகம் இருக்குதா, ரஷ்ய தேசத்துல அந்த அனாதை பிள்ளைகளுக்கு நீ இடம் கொடுத்தே ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பேசினார். ஆமா என்று சொல்லி சொன்னேன். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, யூ ஆர் ரீப்பிங் வாட் யூ சோட் அப்படின்னு சொன்னார். பிகாஸ் யூ டுக் கேர் ஆஃப் தி ஆர்ஃபன்ஸ் when they had no place to go. எனக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கும் பொழுது, தெரியாத யாரோ ஒருத்தர் ஆண்டவர் அமெரிக்க தேசத்துல ஒரு இந்தியனை எடுத்து, யாருன்னு தெரியாதவங்க வீட்டில் ஃப்ரீயாக தங்க விட முடியுமா? எப்படி நாங்க ட்ரீட் பண்ணோமோ அதே போலதான் அவர் எங்களை ட்ரீட் பண்ணார். பிரியமானவர்களே, he never asked for rent even once. ஒரு முறை கூட ரெண்ட் கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அவருடைய வீடுல தங்கியிருந்தோம். பிரியமானவர்களே, சகோதரனை போல எங்களை நேசித்த அந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். பிகாஸ் யூ டுக் கேர் ஆஃப் தி ஆர்ஃபன்ஸ். ஒருவேளை வெறும் வெளியரங்கமாக பார்த்து நியாயம் தீர்த்திருந்தால் அந்த நேரத்திலே என்ன பண்ணிருப்போம், வெளியே அனுப்பி விட்டிருக்கோம். பிரியமானவர்களே, அதனால தான் சொல்ற காரியம் ரொம்ப முக்கியம். டேக் திங்ஸ் இன்டு கான்டெக்ஸ்ட். எதனாலே ஒரு சில கேள்விகளை நாம் கேட்கலாம். வாட் லெட் them to do the mistake? எந்த சூழ்நிலை, எதனாலே அவர்கள் தவறுகளை செய்தார்கள்? ஏதாவது அழுத்தத்தின் நிமித்தமாக செய்தார்களா?
தவறுகள் செய்யும் பொழுது அவருடைய சூழ்நிலைகள், சுற்று வட்டார சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தது? தவறுகள் செய்யும் பொழுது தவறுகள் செய்தார்கள் என்று சொல்லி அறிந்து செய்தார்களா? அமெரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது, இது ஏற்கனவே இந்த இதை நான் சொல்லியிருக்கிறேன், அமெரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிட்ஸ் கவுன்சிலராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கவுன்சிலர் போல ஆலோசனை கொடுக்குற அந்த இதில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வர பசங்களாம் அடங்காத பசங்க, பயங்கரமான பசங்க. அந்த ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வருவாங்க. ஆனால் வரும்போதே எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் எப்பண்டா இவங்க போவாங்க அப்படின்னு தான் இருப்போம். எல்லாருமே அப்படி தான் இருப்போம். அந்த அளவுக்கு வாழ பசங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குனதுலேருந்து மேய்க்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். கேட்கவே மாட்டாங்க. அமெரிக்காவில் வேலை பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லைட்டாக கத்திட்டா போலீஸ் வந்துடுவான். என்னை ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த பிள்ளைங்க. ஸோ என்ன சொல்றது, பயங்கர. அது மாத்திரமல்ல, பயங்கரமான இச்சையான சிறு பிள்ளைகள். 2ஆம் கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்க, 3ஆம் கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்க, 4ஆம் கிளாஸ், பயங்கரமா இச்சையாக பேசுறது, இச்சையாக பார்க்கிறது, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்பொழுது அவர்கள் மேல எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. இந்த அளவுக்கு தப்பு பண்ணுகிறாங்களே, இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்க என்று சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்காக அப்பப்போ ஜெபிப்பேன். அப்போ ஒரு நாள் இன்னொரு டீச்சரோடு கூட அந்த அவங்க பிள்ளைங்களுடைய ராஸ்டர், அவங்களுடைய அட்டண்டன்ஸ் இதை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ பார்க்கும் பொழுது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பிள்ளைகள் எதர் அப்பா அவங்களுக்கு இல்லை, இல்லைன்னா அம்மா அவங்களுக்கு இல்லை, இல்லைன்னா அப்பா ஒய்ஃபை விட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிறார், இல்லைன்னா அம்மா ஹஸ்பண்டை விட்டுட்டு பாய் ஃப்ரெண்டோட கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இந்த பிள்ளைங்க வளர்கின்ற சூழ்நிலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் இந்த இரக்கத்தை கொடுத்தார், சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுத்தார் அந்த பிள்ளைகள் மேல. ஒருவேளை வெறியரங்கமாக பார்த்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், உடனே நியாயம் தீர்த்திருப்போம். ஆனா அந்த பின்னணியை பார்க்கும் பொழுது அந்த புரிந்து கொள்ளுதல் ஏன் இந்த பிள்ளைங்க இச்சையாக இருக்கிறாங்க, ஏன் இச்சையாக நடக்கிறாங்க, அவங்க வாழ்கின்ற சூழ்நிலைகள் அந்த மாதிரி. So அதே போல we need to learn to do that. பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இங்க தான் இருக்கிறீங்களா? ஆமென். ரஷ்ய தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு போதகர் ரொம்ப என்ன சொல்றது, ஆரம்ப நாட்களில் நல்ல நண்பரானார். ஸோ அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர். உண்மையிலே ஆரம்ப நாட்களில் யாரும் இல்லாதப்போ அநேக காரியங்களில் வழி நடத்திருக்கிறார். ஆனால் என்னன்னா அந்த மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் அவரை போய் பார்ப்பேன். இப்போ நடுவில் ஒரு 4-5 முறை கால் பண்ணுவேன். ஸோ கால் பண்ணும்போது எடுத்த உடனே சொல்லுவார், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்றைக்கு கூட்டம் வச்சிருந்தேன், 40 பேர் வந்தாங்க, அதில் 30 பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு மாதத்தில் 4-5 முறை கால் பண்றேன்னா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? ஒரு 100 பேர்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அந்த மாதம் முடிந்த அவருடைய சபைக்கு போகும்பொழுது ஆராதனையில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா மேக்சிமம் 5 பேர் இருப்பாங்க. ஸோ இது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது, எனக்கும் புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பல்பு எரிஞ்சுது. இவர் என்னடா இவரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா போறோம் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு விட்டது அந்த போதகர் மேல. இவர் இந்த மாதிரி போதகரா இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு, பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது ஒரு நாள் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருடைய பின்னணியை எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். அவருடைய பின்னணி என்னன்னா, அவர் மாஃபியாவில் இருந்தவர். ஹி வாஸ் இன்வால்வ், அந்த பயங்கரமான கொள்ளை கூட்ட அந்த குரூப்ல அவர் இருந்தவர். அவரை கொலை செய்யும் அந்த கொலை செய்ய வரும் பொழுது தப்பித்து ஓடி ரட்சிக்கப்பட்டு அப்படியே ஊழியத்துக்கு வந்தவர். அப்போ ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹிம், டு நாட் ஜட்ஜ் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், நீ நியாயம் தீர்க்காதே என்று சொல்லி சொன்னார்.
அப்பொழுது அந்த பின்னணி ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்தது. பிரியமானவர்கள், this is so important. We need to take things into context. யாருமே இங்க இருக்கிற யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. பிரியமானவர்கள், we are not perfect. எப்படி அந்த போதகருக்குள்ள ஒரு சில குறைகள் இருந்ததோ நம்மளுக்குள்ளே ஒரு சில குறைகள் இருக்கிறது. சோ நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். பைபிளை நம்ம படிக்கிறோம்ல, நீங்க கேள்விகளை கேட்டு பாருங்க. ஏன் ஆண்டவர் பரிசேயர்களுக்கு அவ்வளோ கடினமாக இருந்தாரு? ஏன் விபச்சார ஸ்திரீயை மன்னிச்சு விட்டுட்டாரு? ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு 10 முறை மன்னிக்கப்பட்டது, மோசேக்கு ஒரே முறை? கேள்விகள் கேட்டு பாருங்க, யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. சம்திங் டு திங்க் அபவுட். அமெரிக்க தேசத்திலே 1960-70 அந்த காலங்களிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. இட் வாஸ் கால்ட் த ஜீசஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லி பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்கள், ட்ரக்ஸில் இருந்த வாலிபர்கள் மற்றும் என்ன சொல்வது, ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க அநேக பேர் ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஹிப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, நீண்ட மொழி வச்சிருப்பாங்க. இது நடந்த சம்பவம் பிரியமானவர்கள். ஸோ ஆண்டவருடைய கிரியை ஏற்பட்டது. அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. சபை என்ன பண்ணது தெரியுமா? அவங்களை புறக்கணித்தது பிரியமானவர்களே. The church wasn't able to accept them. அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய முடியெல்லாம் பார்த்து பயந்து சபை உள்ளே ஓடல. அந்த காலங்களில் நான் மார்னிங் ஸ்டார் படிக்க சென்றிருக்கும் பொழுது அந்த ஹிப்பியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், அவர் மியூசிக் லீடராக மார்னிங் ஸ்டார்ல இப்போ இருக்கிறார். இப்பவும் அந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது வேதனையோடு கூட சொல்கிறார். The church did not accept us during that time. ஏன்? அநீதியாக நியாயம் தீர்த்தது நிமித்தமாக அநேக பேர் பின்வாங்கி போய்விட்டார்கள் பிரியமானவர்களே. அநேக பேர், so many people went astray. வின்யார்ட் மூவ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வின்யார்ட் என்று சொல்லி அநேக பாடல்கள், அழகான பாடல்கள், சர்ச் ஆஃப் காட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த 2 ஸ்தாபனங்களும் உருவாகிறதுக்கு ஒரு வாலிபன் காரணமாக இருந்தான். லானி ஃப்ரிஸ்பி என்று சொல்லி ஒரு வாலிபன் காரணமாக இருந்தான். ஆண்டவர் அந்த வாலிபனை வல்லமையாக பயன்படுத்தினார். ஹிப்பி மூவ்மெண்ட்ல தான் ரட்சிக்கப்பட்டான். அவரை பார்த்தீங்களா, நீண்ட முடியெல்லாம் வச்சுட்டு இருப்பார். ஆனா அந்த புறக்கணிப்பு நிமித்தமாக அவர் செய்த ஒரு சில தவறுகள் இருக்கிறது பார்த்து, அதே சமயத்தில் புறக்கணிப்பு நிமித்தமாக அந்த வாலிபன் கடைசியில் எய்ட்ஸ் வியாதி தவறுகள் செய்து எய்ட்ஸ் வியாதி மரித்து போகிறான். அவருடைய சரித்திரத்தை எழுதும் பொழுது இவராக எழுதுறாங்க, வருத்தத்தோடு எழுதுறாங்க, the church did not understand him. சபையானது அவனை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. He was the main cause for the Vineyard movement. நீங்க சரித்திரத்தில் போய் படித்து பாருங்க. ஆனா வின்யர்ட்ல அவன் பேரை எழுத மாட்டாங்க, ஏன்னா அவன் பண்ண தப்புனால அவன் எழுதாம இருக்கிறான். இன்றைக்கு அநீதியாக நியாயம் தீர்க்கிறனால அநேக பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அநேக பேர் விலகி போயிருக்கிறார்கள். சூழ்நிலைகளை புரிந்து நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். ஏன் நம்ம ரீசெண்டா நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய உதாரணமே எடுக்கலாம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்பதாக வந்திருந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக பசங்க வந்திருந்தாங்க. அப்போ என்னவென்றால், இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் உடனே பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க அந்த பசங்க. ஸோ இது என்ன சொல்றது, ஒரு கண்டினியூஸாக நடந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் அந்த புரிந்து கொள்ளுதலை கொடுத்தார். ஆண்டவர் இவ்வாறாக புரிந்து கொள்ளுதலை எப்படி கொடுத்தார்னா, உங்களுடைய கார் உங்களுக்கு பிடித்தமான எது பிடித்தமானது, எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சில பேருக்கு கார் இருக்கலாம். கார்ல ஏதாவது அடிபட்டுச்சு, ஏதாவது இதாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
சும்மா விடுவீங்களா? அன்பில் நடப்பீங்களா? சாதாரணமாகவே அன்பில் நடக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் உணர்த்தின காரியம் என்னவென்றால், all their life they work for food. அவங்க வருகின்ற சூழ்நிலை எப்படி தெரியுமா? அவங்க வேலை செய்கிறது சாப்பிடுறது தான். The food is the most important thing for them in their life. அதனால குறைகள் வரும் பொழுது கண்டிப்பாக என்ன, அது நியாயம் தீர்க்கல, அது சரி என்று சொல்லவில்லை. பட் அட் த சேம் டைம் அந்த புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க போய் பாருங்க, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்றும் இந்த மாநிலங்களிலே என்ன சொல்றது, ரொம்ப ஏழ்மை அந்த இடங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் இது பண்ணுறது சாப்பாடு நைட்டு சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்கும். அவங்களுக்கு நம்மள மாதிரி பஸ்ஸு, காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையே வேலை செய்கிறது சாப்பிட்றது, வேலை செய்கிறது சாப்பிட்றது, அப்படிதான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதில் ஏதாவது குறைவு வந்ததுன்னா கண்டிப்பாக கோபம் தான் வர செய்யும். ஆண்டவர் அந்த காரியத்தை உணர்த்தினார் பிரியமானவர்களே. அதனால கிருபையாக இருக்க முடிந்தது, அதனால இரக்கமாக இருக்க முடிந்தது. குளோரியாக்கு அங்கே தான் இருக்கிறாங்க, நீங்க வேணா கேட்டுக்கலாம் அவங்கள, அது உண்மையா இல்லையா என்று சொல்லி. So அதே போல நாம் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand, see things in context. அப்படி பார்க்கும் பொழுதுதான் நாம் சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாய தீர்ப்பை அந்த சூழ்நிலையில அளிக்க முடியும் பிரியமானவர்களே. மூன்றாவதாக இது ஒரு பழமொழி ஒன்றுல ஆங்கிலத்தில் இது எழுதியிருக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் நாட் as it seems. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. பார்க்கிறதை வைத்து கேட்கிறதை வைத்தும் நியாயம் தீர்க்க கூடாது. அது எப்படி பிரதர்? ஆவியானுடைய சத்தத்தை வைத்து, ஆண்டவருடைய ஆலோசனை வைத்து ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் நியாயம் தீர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் நாம் பார்க்கிற காரியங்கள் சில நேரங்களில் தவற போல தோணலாம், ஆனால் தவறு இல்லாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே. D.L. மோடியுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்டோரி ஏற்கனவே அப்பாவும் ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க என்று நினைக்கிறேன். D.L. மோடி அவர் என்ன சொல்றார், ரோட்ல போய் கொண்டு இருக்கிறார். வயதான தாத்தா தாடி வச்சுட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறார். இந்த சைடு ஒரு வாலிப பெண் சரியா ட்ரெஸ் பண்ணாம இந்த சைடு போய் கொண்டு இருக்கிறார். இப்போ ஆவியானவர் சொல்றார், அந்த பொண்ணு பின்னாடி போ அப்படின்றார். இது வாலிபர்களுக்கு கிடையாது, சரியா? ரொம்ப சந்தோஷமா பார்க்காதீங்க. ஸோ D.L. மோடி என்ன பண்றாரு, அந்த பொண்ணு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார். ஷைலோ சர்ச் விசுவாசி யாராவது எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். யார் ஒர்க் பண்றா? பால் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். பாஸ்டர் பொண்ணு பின்னாடி போறாரு. D.L. மோடி runs after a prostitute அப்படின்னு ஹெட்லைன்ஸ்ல வந்துடும். எதுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, அநேக நேரங்கள் நம்ம அப்படித்தான் பார்க்கிறதை வைத்து நியாயம் தீர்க்கிறோம். அநேக நேரங்களில் பார்க்கிற காரியங்கள் தவற போல தோணுனா கூட it might not be wrong. ஸோ என்ன பண்றாரு, பொண்ணு பின்னாடி நடக்கிறாரு. இந்த பொண்ணு ஃபாஸ்டா, இவரை பார்த்த உடனே ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே D.L. மோடி என்ன பண்றாரு, ஃபாஸ்டா நடக்கிறார். இந்த பொண்ணு ஓடுறா. D.L. மோடி வயசான தாத்தா என்ன பண்றாரு, பொண்ணு பின்னாடி ஓடுறாரு. மனப்பான்மை மாற வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், are you prepared to have the people of the world come into the church? உலகத்தின் மக்கள், ஆவியானவர் இந்த நேரத்தில் பேசுகிறார். சபைக்குள்ள வர நீ ஆயத்தமா என்று சொல்லி கேட்கிறார். அந்த பொண்ணு என்ன பண்றா, வீட்டுக்குள்ள ஓடுறா. ஓடி கதவை சாத்தணும்னு பாக்குறா. D.L. மோடி என்ன பண்றாரு, கதவுல காலை வைக்கிறாரு. ஓடுற, பெட்ரூம்குள்ள ஓடுறா. இவரும் பின்னாடியே போறார்.
கட்டில் கடியில ஓடிடுறா. இவரும் கட்டில் கடியில போயிட்டு, ஏன் பாப்பா என்னை பார்த்து ஓடுற அப்படின்னு கேட்கிற. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்றா, நான் எல்லாம் இழந்த நிலையில தற்கொலை செய்ய சென்று கொண்டிருந்தேன். ஒருவேளை நீங்க யாரோ போலீஸோ யாரோ ஒருத்தர் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்த்து பயந்து ஓடுனேன் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துல அந்த மகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சூழ்நிலைகள், வெளியரங்கமான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது தவறு போல இருக்கலாம். வெளியரங்கமான சூழ்நிலைகளை வைத்தும் நாம் நியாயம் தீர்க்க கூடாது. பிரியமானவர்களே, ஆவியானுடைய சத்தம் இருக்கிறது, ஆவியானுடைய ஆலோசனைன்னு ஒன்று இருக்கிறது. சில நேரங்களில் வெளியரங்கமான சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது உள்ள சமாதானம் இல்லாம இருக்கும். ஆமென். ஒரு வாலிப பெண் 21 வயசுன்னு வச்சுக்கோங்க, பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்றாங்க, இல்லை இல்லை ஒரு தப்பும் பண்ணல. யாராவது ஒருத்தராவது நம்புவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெண் யாரு? மரியாள் தான் அந்த பெண். அந்த காலத்துல நம்ம இருந்திருந்தோம்னா அவ்வளவுதான், ஏற்றுக்கொண்டு இருக்கவே மாட்டோம். நம்முடைய மனப்பான்மை அந்த அளவுக்கு மாற வேண்டும். பிரியமானவர்களே, we have such a rigid mindset that needs to change. ஆண்டவர் சிமியோன் என்ற பரிசேயன் வீட்டில் அவர் சாப்பிட போகிறார். அப்போ ஒரு விபச்சார ஸ்திரீ வருகிறார். விபச்சார ஸ்திரீ என்ன பண்றா? ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து தன்னுடைய கண்ணீரினால இது பண்ணி முத்தமிடுகிறார் பாதத்தை. சிமியோனுக்கு ஒரே ஒரு மனப்பான்மை தான் இருந்தது. விபச்சார பெண்ணு எல்லாத்தையும் செடியூஸ் பண்ணுவா, எல்லாத்தையும் தவறா நடத்துவா. அந்த ஒரு மனப்பான்மை மாத்திரம்தான் இருந்தது. இந்த சூழ்நிலையும் அவன் அவ்வாறாக தான் பார்த்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த தவறான மனப்பான்மை இருந்தனால அவனால் சரியாக பார்க்க முடியல. ஒருவேளை இயற்கையாக பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணலாம். அதனாலதான் அவன் அவ்வாறாக யோசிக்கிறான். இவர் பெரிய தீர்க்கதரிசி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த பெண் என்று சொல்லி யோசிக்கிறான். பிரியமானவர்களே, பார்க்கிறதுக்கு ஒரு விதமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக அந்த சூழ்நிலையை பார்த்தார். பிரியமானவர்களே, இது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே சார்ந்த ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் நம்மளுடைய மனப்பான்மைகளை உருவாக்குகிறதாக இருக்கிறது. நம் வளர்ந்த சூழ்நிலைகள், நாம் பார்க்கின்ற காரியங்கள். உதாரணத்துக்கு ஒரு கூடுகையில் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க வளர்கிறீங்க என்றால், அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி எல்லா காரியங்களையும் செய்யறாங்களோ அதே போலதான் நாமளும் என்ன பண்ணுங்க, ரிலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவ்வாறாக தான் நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். பெரியமானவர்களே, but we have to learn to let go of our preconceived notions. நம்மளுடைய மனப்பான்மைகளை விட்டு ஆண்டவருடைய மனது நமக்கு தேவை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இருதயம் வேண்டும். ஒரு சகோதரி ஆலோசனைக்கு வரும் பொழுது அவங்களை இப்படிதான் கேட்டேன், நீ ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். யூத் பொண்ணுது, அந்த டைம்ல இல்லை. அப்ப நான் சொன்னேன், எடுத்துட்டு வர கூலிங் கிளாஸ் இல்லை. சொன்ன கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா, ஒரு கிரீன் கிளாஸ் போட்டு பார்த்தா எல்லாம் எப்படி தெரியும்? கிரீனா தான் தெரியும். பிரியமானவர்களே, if you look through a green glass, everything will be green. அந்த குற்ற மனப்பான்மையோடு கூட பார்த்தா எல்லாம் குற்றமா தான் தெரியும். தவறான மனப்பான்மையோடு கூட பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவசியம். பிரியமானவர்களே, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கேளுங்க. கேளுங்க. சில பேர் இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் கண்ணில் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
பூத கண்ணாடி போட்டிருக்கிறாங்க சில பேர். பவர் எவ்வளோ பயங்கரமான பவர் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. அதனாலதான் சின்னதும் பூதமாட்டம் தெரியுது. கண்ணாடியை கழட்டி போடுங்கன்னு சொல்லுங்க. கண்ணாடியை கழட்டி சொல்லுங்க. எல்சக்கா சொல்லுங்க, கண்ணாடியை கழட்டி போடுங்க. ஆண்டவருடைய மனப்பான்மை வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கண்ணோட்டம் வேண்டும் நமக்கு. இப்ப உதாரணமா சொல்லணும். உதாரணமாக ஆண்ட்ரூ பாஸ்டர் மேல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நான் அந்த சைடு போகிறேன்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு தங்குற இடத்துல போகிறேன். ஸோ அப்போ பாஸ்டர் ஆண்ட்ரூவும் இன்னொரு பைபிள் ஸ்டூடெண்ட்டும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கேட்டுருது. ஸோ கேட்ட உடனே யாரை பற்றி பேசுகிறாங்க? என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறேன். ஆனால் அடுத்த முறை அவர் தனியாக யாரோடைய பேசினாலும் என்னன்னு தோணும் சொல்லுங்களேன். இயற்கையாக நடக்கிறது தான் அது. அடுத்த தடவை தனியாக பேசினா எப்படி தோணும்? என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த மனப்பான்மை இல்லைன்னா உள்ளான அந்த காயம் இருக்கும் பொழுது, மனப்பான்மை மாறாமல் இருக்கும் பொழுது அவ்வாறாக தான் அநேக நேரங்களில் நம்ம அவ்வாறாக தான் நியாயம் தீர்க்கிறோம். உங்க அப்பா உங்க பிள்ளைகளை நடத்தின மாதிரி நீங்க நடத்தணும்னு அவசியம் இல்லை பிரியமானவர்களே. எங்க அம்மா என்னை இப்படிதான் இது பண்ணாங்க, நான் உடனே இப்படிதான் இது பண்ணுவேன். அதுக்கு மேல ஒரு அப்பா இருக்கிறார், பரம தகப்பன் இருக்கிறார். ஆமென். அவர் என்ன சொல்றார்? அதான் ஒரு ஊழியக்காரர் அவர் மனைவியோடு கூட இருக்கும் பொழுது ஆலோசனைக்கு ஒருத்தங்க வந்தாங்களாம். வந்த உடனே அந்த ஊழியக்காரர் இவ்வாறாக ஆரம்பித்தாராம். இன் மை ஒப்பீனியன் ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஷுட் பி டன் அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த மனைவி சொன்னாங்கன்னா, who cares about your opinion, tell them what God is saying அப்படின்னாங்களாம். அவர் ஆரம்பித்தார் அந்த ஊழியக்காரரு, நான் என்ன யோசிக்கிறேன்னா அப்படின்னு ஆரம்பித்தார. மனைவி சொன்னாங்கன்னா, நீர் என்ன யோசிக்கிறீரோ அதை விடுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். Who cares about opinions? We need God's mind. கிறிஸ்துவின் மனது நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் அவசியம் பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. சோ அநீதியாக நியாயம் தீர்க்கிறதை நாம் விட்டு விடுவோம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். ஆனால் சரியாக நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ளுதலோடு கூட, சரியான புரிந்து கொள்ளுதலோடு கூட, ஆண்டவருடைய ஆலோசனையோடு கூட நாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் செயல்படுகிறோமா பிரியமானவர்களே? இந்த வேளையில கூட நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். நான் சொன்னேன், நேற்று காலையிலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். அது எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே உணர்த்தினது போல, ஆண்டவரே வந்து உணர்த்தினது போல ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். அந்த நேரத்தில் ஆண்டவர் மிகவும் கோபமாக இருந்தார் பிரியமானவர்களே. God was angry. அநேக பேர் நாம் அநீதியாக நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அநீதியாக நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த பகுதியிலே அந்த கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நம்முடைய கண்களை தாங்க. Give me your eyes, Lord. Give me your ears. Give me your heart. உங்களுடைய இருதயத்தை தாங்க என்று சொல்லி கேட்கலாம். இது ப்ராபப்லி இந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இதை நாம் கேட்டிருக்கிறோம், மறுபடியும் நான் சொல்கிறேன்.
நம்முடைய தேச தந்தை என்று சொல்கிற மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆரம்ப நாட்களில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது மற்றும் அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகுதான் நினைக்கிறேன், வேத வசனம் அவருக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது. ஸோ என்ன யோசித்தார்னா, இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று சொல்லி சபைக்கு சென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். அப்பொழுது சபையில் போயிட்டு அவர் முன்னாடி ரோல் அவர் உட்காந்துட்டார். காந்தி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆங்கிலேயர் அந்த காலங்களில் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. முன்னாடியே உட்கார்றவங்கலாம் கோட் சூட் போட்டு தான் உட்காருவாங்க. ஒரு உடனே அந்த பிரீஸ்ட் உள்ள வந்த உடனே காந்தியை பார்த்து, யூ ஹாஃப் நேக்கட் பக்ரி, அரை நிர்வாணமான மனுஷனை பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டார். காந்தி பின்னாடி போய் உட்கார்ந்தார். சர்வீஸ் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சென்றவர் தான் மறுபடியும் வேற ஒரு சபைக்கும் அவர் செல்லவில்லை. அவர் இவ்வாறாக சொல்கிறார் அவருடைய இதில், ஐ லவ் கிரைஸ்ட் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி சொல்கிறார். இன்னொரு இதில் சொல்றாரு, இஃப் கிறிஸ்டியன்ஸ் were really Christians the world would have changed by now அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த சம்பவம் மாத்திரம் அவரை ஆண்டவர் விட்டு விலகி போக வைத்திருந்தது என்று சொல்ல முடியாது. பட் இட் பிளேட் an important part. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் அந்த ஆராதனையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா இன்றைக்கு நம்முடைய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற வேண்டும் சொல்லி ஜெபிக்கிற அவசியம் இல்லாம இருக்கு. பிரியமானவர்களே, அந்த காலத்திலே அநேக பேர் ஆண்டவருக்குள்ளாக வந்திருப்பாங்க. ஆண்டவருடைய கண்களை கேட்கலாம், ஆண்டவருடைய இருதயத்தை கேட்கலாம். We need God's heart. We need God's eyes. Hallelujah. இந்த பாடலை பாடலாம். இயேசுவே உம்மை போல் மாறு, வாஞ்சிக்குதே என் உள்ளம். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த அநீதியான நியாயத்திற்கு அந்த மனத்திடம் எடுத்து போடுங்க. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே முற்றிலுமாக
தாழ்த்துகிறோம். மற்றவர்களை நாங்கள் அநீதியாக நியாயம் தீர்ப்போமானால் ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது பார்வை, உமது இருதயத்தை, உமது மனதுருக்கத்தை நீர் தருவீராக. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதன்படி செய்யத்தக்கதாக நீர் உமது கண்ணோட்டத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை சபையை விட்டு ஆண்டவரை வெளியே இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் வரும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே சபையினுடைய தரிசனத்தை நீர் விரிவாக்குவீராக. ஹல்லேலூயா. வித்தியாசமான மக்களை, பிரச்சனையோடு இருக்கிற மக்களை ஆண்டவரை நீர் கொண்டு வருவீராக. அவர்களை ஆதரிக்க, அவர்களோடு கூட நிற்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரை நீர் எங்கள் மூலமாக செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்யுங்க. அதே போல ஆண்டவரே உமது வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன தேவன். நீர் ஆலோசனை கர்த்தராக எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமது வெளிப்பாடு நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சபையின் குடும்பங்கள், ஊழியர் குடும்பங்கள், விசுவாசியின் குடும்பங்கள் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.